பாலியல் புகாரில் முகேஷ் மற்றும் சித்திக் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, தற்போது நடிகர் முகேஷ், அதாவது கொல்லம் எம்எல்ஏ முகேஷ் மற்றும் நடிகர் சித்திக் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் கேட்டு கேரள நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே எம்எல்ஏ மற்றும் மலையாள நடிகர் முகேஷ் கீழமை நீதிமன்றத்தில் நாளை வரை தன்னை கைது செய்ய ஒரு தடையை வாங்கியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர் மற்றும் நடிகர் சித்திக் ஆகிய இருவருமே கேரள உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இன்று அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் என்று தற்போது அங்கு இருக்க கேரளாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. இருவர் மீதுமே ஏற்கனவே அவர்கள் பல பிரிவுகளில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இருவர் மீதும் புகார் இருக்கிறது. எஃப்ஐஆரும் அவர்கள் மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அவர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. நந்தா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு. ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்றுள்ள நடிகர் மம்முட்டி மலையாள திரையுலகில் பவர் குரூப் இல்லை என தெரிவித்துள்ளார். இதனிடையே நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது மேலும் ஒரு நடிகை புகார் அளித்ததால் அவர் மீது 3வது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகில் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல்களை ஹேமா குழுவின் அறிக்கை தோலுறுத்தி காட்டியதை அடுத்து பல்வேறு நடிகைகள் தைரியமாக முன்வந்து தாங்கள் சந்தித்த பாலியல் தொல்லைகள் குறித்து புகார் அளித்து வருகின்றனர். இந்த புகார்களை கேரள அரசு அமைத்த சிறப்பு குழு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவாவைச் சேர்ந்த நடிகை ஒருவர் நேற்று வடக்கஞ்சேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் 2011ஆம் ஆண்டு நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக குற்றம் சாட்டியுள்ளார். சேலக்கரா என்ற இடத்தில் நடந்த படப்பிடிப்பிற்காக ஒட்டுப்பாரா என்ற இடத்தில் உள்ள சொகுசு விடுதியில் படக்குழுவினர் தங்கியிருந்ததாகவும் அப்போது தன்னுடைய அறைக்கு வந்த முகேஷ் தன்னை தாக்க முற்பட்டதுடன் படுக்கையில் தள்ளிவிட்டு அத்துமீறியதாக அந்த நடிகை புகாரில் கூறியுள்ளார். இதனையடுத்து முகேஷ் மீது வடக்கஞ்சேரி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்தனர். கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது ஏற்கனவே 2 நடிகைகள் அளித்த பாலியல் புகாரின் கீழ் 2 வழக்குகள் உள்ள நிலையில் நேற்று 3வதாக மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவருக்கு ஆதரவாக இருப்பதாக கட்சி முடிவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அடுத்தடுத்து நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வரும் நிலையில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி 2 வாரங்கள் கழித்து மலையாள திரைத்துறையின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான மம்முட்டி மௌனம் கலைத்துள்ளார். நேற்று முன்தினம் நடிகர் சங்க தலைவராக இருந்து ராஜினாமா செய்த மோகன்லால் கருத்து கூறிய நிலையில் நேற்று மம்முட்டியும் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், ஹேமா கமிட்டி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் அந்த பரிந்துரைகளை நிறைவேற்ற திரைத்துறையில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது என்றும் கூறியுள்ளார். பரிந்துரைகளை நிறைவேற்ற தேவையான சட்டத்தை அரசு இயற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாலியல் புகார்கள் தொடர்பாக காவல்துறை விசாரித்து வருவதாகவும் நீதிமன்றம் உரிய தண்டனை வழங்கும் என்றும் மம்முட்டி தெரிவித்துள்ளார். மேலும் மலையாள திரைத்துறையில் பவர் குரூப் இல்லை என்றும் சினிமா என்பது இதுபோன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய களம் அல்ல என்றும் மம்முட்டி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஹேமா கமிட்டி அறிக்கை அடிப்படையில் பாதிக்கப்பட்டோருக்கு கேரள அரசு நீதி வழங்காதது ஏன் என பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி நட்டா கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாலேயே ஹேமா கமிட்டி அறிக்கையில் குறிப்பிட்டவர்கள் மீது முதலமைச்சர் பினராயி விஜயன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். Something you want to hide because your people are involved. மேலும் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவின் கலாச்சாரத்தை சீரழித்து விட்டதாக ஜேபி நட்டா காட்டமாக விமர்சித்தார். இந்நிலையில் 2 பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் ஜெயசூர்யா
தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று மறுத்துள்ளார். குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் எதிர்த்து போராடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகை உலுக்கும் இந்த பிரச்சனை வெளிவர காரணமாக இருந்த உமன் இன் சினிமா கலெக்டிவ் அமைப்பு திரைத்துறையில் பாலினம் சார்ந்த பணியிடத்தை உருவாக்க ஹேமா கமிட்டியின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த பதிவினை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் பகிர்ந்துள்ள நடிகை சமந்தா அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்.